வணக்கம். நீங்கள் பார்ப்பது AI குரல் நாவ். நான் மேகா. 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் நான் முதல்வரானால் என்ற தலைப்பில் பல்வேறு முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளார். இந்த அறிவிப்புகள் சட்டம், ஒழுங்கு, கல்வி, பெண்கள் பாதுகாப்பு, சுகாதாரம், விவசாயம் மற்றும் இளைஞர் வளர்ச்சி போன்ற துறைகளை மையமாக கொண்டுள்ளன. விஜய் வெளியிட்ட முக்கிய அம்சங்கள்: குழந்தைகள் பாதுகாப்பில் தமிழகம் நம்பர் 1, மாணவர்களின் பாதுகாப்பு மற்றும் நலன் அரசின் முதல் முன்னுரிமையாக இருக்கும் என தெரிவித்துள்ளார். சட்டம் ஒழுங்கு மிகவும் கடுமையாக இருக்கும், குற்றங்களுக்கு எதிராக ஜீரோ டாலரன்ஸ் கொள்கை பின்பற்றப்படும் என கூறியுள்ளார். அரசு பள்ளி, கல்லூரிகள் முதல் தரமாக மாற்றம், தனி கோச்சிங் சென்டர்கள் தேவைப்படாத வகையில் அரசு கல்வி தரம் உயர்த்தப்படும் என அறிவித்துள்ளார். அரசியல் சாசன சட்டம் பாடத்திட்டத்தில் சேர்க்கப்படும், மாணவர்களுக்கு ஜனநாயக விழிப்புணர்வு, அரசியல் அறிவு உருவாக்கப்படும் என தெரிவித்துள்ளார். அரசு அலுவலகங்கள், வங்கி செயல்பாடுகள் குறித்து பாடங்கள், நடைமுறை வாழ்க்கை அறிவு மாணவர்களுக்கு கற்பிக்கப்படும் திட்டம். அனைத்து அரசு பெண்கள் பள்ளிகளில் சுகாதாரமான ரெஸ்ட்ரூம் வசதி, பெண் மாணவர்களின் அடிப்படை தேவைகளுக்கு முன்னுரிமை. போதைப் பொருள் இல்லாத தமிழகம், போதை எதிர்ப்பு நடவடிக்கைகள் கடுமையாக அமல்படுத்தப்படும். கலெக்டர் பதவிகளில் 50% பெண்கள், பெண்கள் நிர்வாகத்தில் அதிக பங்கு. மலை கிராமங்களில் பிரசவ வசதியுடன் ஆரம்ப சுகாதார நிலையங்கள், கிராமப்புற சுகாதார மேம்பாடு. பஸ் வசதி இல்லாத கிராமங்கள் இருக்காது, முழுமையான போக்குவரத்து இணைப்பு. உழைப்பாளிகளுக்கு தனி நலவாரியம், தொழிலாளர் பாதுகாப்பு மற்றும் நலன். தேவையான பகுதிகளில் தொழிற்சாலை, வேலை வாய்ப்பு உருவாக்கம். விவசாயிகள் மற்றும் நெசவாளர்களுக்கு தனி திட்டங்கள், பாரம்பரிய தொழில்களுக்கு ஆதரவு. இந்த அறிவிப்புகள் விஜய் அரசியலில் தெளிவான நிர்வாக பார்வையுடன் நுழைந்துள்ளாரா என்பதற்கான சிக்னலாக பார்க்கப்படுகின்றன. ஆனால் இந்த வாக்குறுதிகள் நடைமுறையில் எவ்வாறு செயல்படுத்தப்படும்? நிதி ஆதாரம் என்ன என்பதே அடுத்த கட்ட அரசியல் விவாதமாக மாறியுள்ளது. இந்த அறிவிப்புகள் தமிழக அரசியலில் எவ்வளவு தாக்கம் ஏற்படுத்தும்? வாக்காளர்கள் இதை எப்படி பார்க்கிறார்கள்? மேலும் அரசியல் அப்டேட்களுடன் AI குரல் நாவ் உங்களுடன் தொடர்ந்து இருக்கும். நான் மேகா.